இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனைத்தான் ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரை இருக்கிற சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை உணர்ந்து அதனை விசுவாசித்து அதனை தியானித்து நம்முடைய ஆவிக்குள் அதை அனுப்பி உறுதியாக நம்முடைய இருதயத்திலே நிலைநிறுத்தி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் விசுவாசம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே விசுவாசம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:30 8:29 பார்த்தார். அந்த 2 வசனத்துக்கும் ரோமர் 8:29க்கும் ரோமர் 8:30க்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறத நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னால் 8:29 சொல்லியிருக்கிறார், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை எவர்களை முன் அறிந்தார்களோ அவர்களை முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி 8:29 சொல்லப்பட்டு கிடக்கு. அதற்கு பிறகு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், முன் குறித்தோர் அழைக்கப்பட்டனர், அழைக்கப்பட்டோர் நீதிமான்களாக்கப்பட்டனர், நீதிமான்களாக்கப்பட்டோர் மகிமைப்படுத்தப்பட்டும் உள்ளனர். நாம் இப்பொழுது
ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீளங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூலோகத்துக்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களுடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்தும் தேவரீர் நீரங்களை விலக்கி விட்டீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசையில் வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வெளிப்படையான சாட்சி ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை பாவி என ஒரு வெளிப்படையான சாட்சி சொல்கிறது. அப்படி இருக்கத்தக்கதாக தேவனுடைய மீட்பின் திட்டத்தை இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் செய்து முடித்ததான் அந்த தேவனுடைய மீட்பின் திட்டம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய மீட்பின் திட்டம். அப்போ தேவனுடைய மீட்பின் திட்டத்தை வெளிப்படையாக தோன்றுகிற பாவியானவன், அதாவது அவன் எந்த விதத்திலும் அவன் நீதிமானாக இருக்க தகுதி இல்லாத மனுஷன். வெளிப்படையாக அவன் பாவியாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய மீட்பின் திட்டம், அந்த மீட்பின் திட்டம் என்ன? பழைய ஏற்பாட்டில் மீட்பரும் பலியும், புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட உடனே தேவன் சொல்லுகிறார், நீ குற்றவாளி அல்ல, நீ குற்றவாளி அல்ல என்று சொல்லி பிரகடனப்படுத்துகிறார். அப்போ அது எப்படி அவர் சொல்ல முடியும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் நினைக்கக்கூடும். அவர் காரணம் இல்லாமல் அவர் அப்படி சொல்லவில்லை. அதாவது பாவியான மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் இயேசு கிறிஸ்து அவனுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறபடியினால் தேவன் பார்க்கும் பொழுது அவனை பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்துவையே பார்க்குறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறபடியினால் அவன் குற்றவாளி இல்லை, அவன் குற்றவாளி அல்ல. ஏனென்றால் அந்த குற்றமே செய்யாதவரை அவன் ஏற்று அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறானே, ஆனபடியால் அவன் குற்றவாளி அல்ல என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம அது என்று சொன்னால் அவன் ஒரு அப்பாவி என்றும் தீர்ப்பு கொடுக்கிறார். இன்னசென்ட், அப்பாவி, ஒரு காலமும் அவன் பாவம் செய்யவில்லை என்று. என்றால் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு காலமுமே பாவம் செய்யாதபடியினால் தேவன் அவனை என்ன மாதிரி பார்க்குறார் என்று சொன்னால் அவனும் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறான், ஒன்றுமே ஒரு அப்பாவி என்று சொல்லி தேவன் பார்க்கிறார். ஒரு அப்பாவி என்று சொல்லி அவனை பிரகடனப்படுத்துகிறார். அதுவும் இல்லாமல் மேலும் ஒருபடி கூட சென்று அவன் பரிபூரணமானவன் என்று சொல்லி தேவன் பிரகடனப்படுத்துகிறார். அப்போ நீதிமானாக்க இவ்வளவு தராதரமும் அவனுக்கு கொடுபடுகிறது. அவன் பரிபூரணமானவன். ஏன் பரிபூரணமானவன்?
இயேசு கிறிஸ்து பரிபூரணமானவர் அவனுக்குள்ளே இருக்கிறபடியினால தேவன் அவனை பார்க்கும் பொழுதோ அவன் பரிபூரணமானவன், அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன மாதிரி என்றால் அவன் பெர்ஃபெக்ட் மேன் என்று சொல்லி பிரகடனப்படுத்துகிறார். அப்போ விசுவாசிகளாகிய நாம் ஒரு பொழுதும் பாவம் செய்யாதவர்களாக கணிக்கப்படுகிறோம். எப்போ? தேவனுடைய மீட்பின் திட்டத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட உடனே. இப்படியாக குற்றவாளி அல்ல எனவும் அப்பாவி எனவும் பரிபூரணமானவன் எனவும் விசுவாசிக்கிற பாவியை பிரகடனம் செய்து அவனுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறார். அப்போ தேவ நீதியை அவனுக்கு அருளுகிறார். அவனுக்கு பழையனவைகள் யாவும் அவனுக்கு ஒளிந்தன, எல்லாம் அவனுக்கு புதிதாயின என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் 2 கொரிந்தியர் 5:17 கூறியிருக்கிறார். அவன் தன்னுடைய பழைய மனிதனாகிய பாவ மனிதனை கடைந்து தேவனுடைய நீதியும் பரிசுத்தமுமான தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்கிறான். அப்போ மீட்பின் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட உடனே பாவியான மனுஷன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பழைய மனுஷன் பாவ மனுஷனை கலந்து புதிய மனுஷனை அவன் தரித்து கொள்கிறான் என்று சொல்லி எபேசியர் 4:23-24 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அவனுடைய இருதயத்தின் கற்பலகையை துடைத்து துப்புரவாக்கி அவனுடைய பழைய அநீதிகள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அழித்து அதனை ஒரு பொழுதும் நினைவு கூறாதபடிக்கு அகற்றி விடுகிறார். அது மட்டுமல்ல, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவனுடைய கடந்த கால நிகழ்கால வருங்கால குற்றங்களில் இருந்தும் அவன் விடுதலை அடைந்திருக்கிறான் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவன் எப்படி அவனை பார்க்கிறார் என்று சொன்னால், வருங்காலத்திலும் அவன் குற்றம் ஒன்றும் செய்யவில்லை, கடந்த காலத்திலும் செய்யலை, இப்பவும் அவன் செய்யலை, அவன் ஒரு குற்றமும் செய்யாதவன். ஏன் அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ஒன்றுமே ஒரு காலமும் குற்றம் செய்யாதவர், ஒரு காலமும் பாவம் செய்யாதவர் அவனுக்குள்ளே இருக்கிறபடியினால், அவரோடு அவன் இணைந்து கொண்டபடியினால், அவர் அவனுக்குள்ளே இருக்கிறபடியினால அவன் எல்லா குற்றத்திலும் இருந்து விடுதலை அடைந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவெனில், ஒருவனுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவன் சுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தப்படாமல் அவனை தேவன் நீதிமான் என பிரகடனப்படுத்துவதில்லை. அவன் கல்வாரி சிலுவைக்கு எடுத்து செல்லப்பட்டு அவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு அவன் சுத்தமாக்கப்படுகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிலுவையில் நம்முடைய விசுவாசம் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பதை சற்று பரிசீலனை செய்வது பொருத்தமானதே. தேவனுடைய பார்வைக்கு நாம் நீதிமான்களாக தொடர்ந்து இருப்பதற்கு நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது. அப்போ சிலுவையில் நம்முடைய விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய பார்வைக்கு நாம் நீதிமான்களாக தொடர்ந்து இருக்க வேணுமா இருந்தால், அதாவது கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை ஏற்றுக்கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்போ தொடர்ந்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட வேணுமா இருந்தால்
இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியது தான் தேவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது. இதனைத்தான் லூக்கா 9:23 ரோமர் 6:1-5 மத்தேயு 11:28-30 யோவான் 7:37-39 நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது தேவனுடைய ஏற்பாடு. வேறு ஒரு வழியும் கிறிஸ்தவனுக்கு இல்லை. மனுஷன் அந்த பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறான். அப்போ அவனால் மறுபடியும் தானாக அவரிடம் சேருவதற்கு முடியாது. ஆனபடியால் தேவனோடு மனுஷன் மறுபடியும் உறவை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏதுவாக முழு மனுஷ குலத்துக்கும் சிலுவை மரணத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் விசுவாசத்தை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். வேதத்தில் உள்ள சகல வசனங்களிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வசனம் இந்த ஆதியாகமம் 15:6 என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம்தான் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். மனுஷன் தேவனால நீதிமான் ஆக்கப்படுகிறான். மீட்பின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதனை அவன் விசுவாசித்தபடியினால் தேவனாலே அவன் நீதிமான் என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்படுகிறான். அப்போ மனுஷன் நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தினாலேயே என்பதனை இந்த வசனம் பிரகடனப்படுத்துகிறது. இந்த வசனம் பிரகடனப்படுத்துகிறது ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் விசுவாசித்த உடனே அவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கிருபையை அள்ளி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிருபை என்றால் என்ன என்பது அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. கிருபை என்று அவர்கள் சொல்லுகிறது வழக்கம். ஆனால் கிருபை என்றால் என்ன என்றும் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ கிருபை என்றால் என்ன என்று சொன்னால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தகுதி இல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்தில் இருந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் சகல நன்மைகளுக்கும் பெயர் கிருபை எனப்படும். மறுபடியும் சொல்லுகிறேன், தகுதி இல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்தில் இருந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் சகல நன்மைகளுக்கும் பெயர் கிருபை எனப்படும். அப்போ மீட்பின் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு கிருபை கொடுபடுகிறது. தேவன் மனுஷனிடத்தில் நீதியை எதிர்பார்க்கிறார். அந்த நீதி அவனுடைய நீதி அல்ல, தன் குமாரனுடைய நீதியை அவன் வைத்திருக்கிறானோ, குமாரனுடைய நீதியை அவன் வைத்திருக்கிறானோ. அந்த நீதி என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவனுக்காக சிலுவையில் செய்து முடித்த நீதி. அந்த நீதியை அவன் தன்னுடைய மார்க்கவசமாக வைத்திருக்கிறானோ. அப்போ சிலுவையில் நிறைவேற்ற நீதியே அங்கே தேவன் எதிர்பார்க்கிறாரே தவிர பாவியான மனுஷன் அவனுடைய நீதி அல்ல. மீட்பின் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட உடனே கிறிஸ்துவனுடைய நீதி அவனுக்கு கொடுபடுகிறது. அந்த நீதியிலே அவன் செயல்படுகிறானோ, அந்த நீதியை அவன் முற்று முழுதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ என்று சொல்லி தேவன் அடிக்கடி என்ன மாதிரி என்றால் சோதனைக்கு உட்படுத்துகிறார்.
அது ஒன்றே தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி ஒன்றே தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை மத்தேயு 22:11-13 சொல்லப்படுகிறது. வேறு எந்த வழியாலும் தேவனுடைய மீட்பை பெற முடியாது, கிருபையை பெற முடியாது, மீட்பை பெற முடியாது, கிருபையை பெற முடியாது. அந்த மிகப்பெரிய ஈவே யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு. மரித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்துக்கு தேவன் பரிசாக கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த ஈவு. நாளுக்கு நாள் செத்து காணாமல் போகிற இந்த மனுஷன் பாவத்தை நிமித்தமும் அக்கிரமத்தை நிமித்தம் செத்து கொண்டிருக்கிற இந்த மனுஷனுக்கு தேவாதி தேவனிடத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அந்த ஈவு தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஈவை அவன் விசுவாசிக்கிறானோ, அந்த இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்தாரோ, அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அவன் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பானாயிருந்தால் அவனுக்கு கிருபை கொடுபடுகிறது, அவனுக்கு கிருபை தாராளமாக கொடுபடுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ அந்த ஈவு யார்? இயேசு கிறிஸ்து. இதைத்தான் யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிப்பதனாலேயே பெற முடியுமே தவிர வேறு எந்த விதத்தினாலும் அந்த ஈவை பெற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க விசுவாசத்தில் நிலைத்திருப்பவன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன மாதிரி என்றால், ரோமர் 8:30 எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு கிடக்குது. அப்போ இப்போ மகிமைப்படுத்தின விஷயத்துக்கு வருவோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்கள் மகிமைப்படுத்தப்படுவார்கள் என ரோமர் 8:30 உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் எப்படி மகிமைப்படுத்தப்படுவார்கள் என்பதனை சற்று விவரமாக பரிசீலனை செய்வோம். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:30 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது என்ன மாதிரி என்று சொன்னால், வரப்போகிற தேவனுடைய செயற்பாட்டை விவரிக்கிறது. இன்னும் மகிமைப்படுத்தப்படவில்லை. ஆனால் வேதத்தில் என்ன மாதிரி என்றால், யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ அது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் போகுது. ஆனால் உண்மையிலே அந்த சம்பவம் இன்னும் நடவரவில்லை. ஆனால் தேவனை பொறுத்த அளவிலே எவனை நீதிமான் ஆக்கினாரோ அவனை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில், வரப்போகிற உயிர்த்தெழுதலின் போது விசுவாசியினுடைய மரண சரீரம் மகிமையான சரீரத்தை பெற்று கிறிஸ்துவின் சாயலை அடைய போகிறது என்பதை 1 தெசலோனிக்கேயர் 4:15-18 உறுதிப்படுத்துகிறது. அப்போ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று ரோமர் 8:30 சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே முடிந்தது என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஆனால் இன்னும் அந்த சம்பவம் நடக்கவில்லை. அப்போ 1 தெசலோனிக்கேயர் 4:15-18 சொல்லப்பட்டிருக்கிற ராப்சர், அந்த உயிர்த்தெழுதல் இன்னும் நடக்கவில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், எவன் நீதிமான் ஆக்கப்பட்டானோ அவன் மகிமைப்படுத்தப்பட்டும் இருக்கிறான். அப்போ பவுல் அப்போஸ்தலர் இதனை இப்படி சொல்லியிருக்க கவனப்பாத்திரம் அப்படி சொல்லியிருப்பதன் மூலம் இது நடந்து முடிந்த ஒரு சம்பவமாகவே கருதப்படுகிறது. நடந்து முடிந்த ஒரு சம்பவமாக
தேவனை பொறுத்த அளவில் உயிர்த்தெழுதல் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டு உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவன் மரணத்தின் சாயலில் இணைந்திருக்கிறானோ அவன் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு ரோமர் 6:5. அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், தேவனை பொறுத்த அளவில் உயிர்த்தெழுதல் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உறுதிப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, உத்தரவாதம் கேரண்டி உத்தரவாதமும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருவரே உத்தரவாதம் செய்ய முடியும். வருங்கால சம்பவங்களை குறித்து தேவன் ஒருவரே உத்தரவாதம் செய்ய முடியும். மற்ற ஒருவரும் உத்தரவாதம் செய்ய முடியாது. தேவனை பொறுத்த மட்டில் ஒருவன் நீதிமானாக்கப்பட்டால் அவன் மகிமைப்படுவது நிச்சயமாமே. அவன் மகிமைப்படுத்தப்படுவது நிச்சயமாமே. ரோமர் 6 அதிகாரத்திலிருந்து ரோமர் 8 அதிகாரம் வரையும் பரிசுத்தப்படுதலையும் ஆவியினால் புதிதான ஜீவனை பெறுவதை பற்றியுமே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவ ஆலோசனையின்படி மகிமைப்படுத்துதல் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. 1 பேதுரு 1:19-20 ரட்சிப்பில் நீதிமானாக்கப்படுதல். அப்போ ரட்சிப்புக்குள்ளே என்னெல்லாம் அடங்கியிருக்கு? நாங்கள் ரட்சிக்கப்பட்டீரான்னு நாங்கள் கேட்கிறது வழக்கம். அப்போ அந்த ரட்சிப்பு என்ற சொல்லுக்குள்ளே என்னெல்லாம் அடங்குது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறது அடங்குது, ஒருவன் உயிர்த்தெழுகிறது அடங்குகிறது, மற்றது மகிமைப்படுதலும் அடங்குகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், ரட்சிப்புக்குள் நீதிமானாக்கப்படுதல், உயிர்த்தெழுதல், மகிமைப்படுதல் ஆகிய யாவும் அடங்குகிறது என்பதையே ரோமர் 8:30 பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்புக்குள்ளே எல்லாம் சகலதும் அடங்குகிறது. மனுஷன் பூரணமாக பாவத்திலே இருந்து விடுதலை அடைந்தால் அவன் நீதிமானாக்கப்பட்டு அவன் உறுதிப்படுத்தப்படுகிறான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல் விசுவாசிக்கு இன்னும் கிடைக்கவில்லை ஆயினும் அதை நினைத்து அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அது எப்படியும் நடைபெறும் என்றும் பவுல் அப்போஸ்தலரினால 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலும் 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அது தேவனால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் இயேசு உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். இது பற்றி யோவான் 11:21-26 மாத்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மாத்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்போ நான் நினைக்கிறேன், அவர் பேசும் பொழுது, அவளோடு மாத்தாளோடு பேசும் பொழுது அவளை பார்த்து, என்னை வடிவாக பார், நீ இப்பொழுது உயிர்த்தெழுதலையே பார்க்கிறாய். நான் தான் உயிர்த்தெழுதலும் நான் தான் ஜீவனுமாயிருக்கிறேன் என கூறியிருப்பார். அவர் சொன்னதை அவள் விசுவாசித்தாள். அப்போ உயிர்த்தெழுதலின் மாதிரியாக லாசருவையும் திருப்பி பெற்றுக்கொண்டாள். நாமும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமாக.
அவரே ரட்சிப்பும், அவரே ஜீவனும், அவரே உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் மகிமைப்படுவான். விசுவாசியினுடைய மரண சரீரம் அடிக்கடி உயிர்ப்பிக்கப்பட்டு ரோமர் 8:11 தேவனுக்கென்று அவன் பிழைத்திருப்பது ஒன்றே அந்த மரண சரீரம் மகிமைப்படுத்தப்படுவதை மாதிரியாக காட்டுகிறது. கர்த்தர் பெருங்காரியங்களை செய்திருக்கிறார். நாம் எல்லோரும் அவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா என்று நாம் எல்லோரும் அவரை மகிமைப்படுத்துவோமாக. கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிதாவாகிய தேவனுக்கும் என்றென்றைக்கும் சோஸ்திரம், என்றென்றைக்கும் சோஸ்திரம் என்று சொல்லி நாம் அவரை தொடர்ச்சியாக மகிமைப்படுத்துவோமாக. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த